Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 3.16 10th maths ஓட exercise 3.16 ல 5th sum. Draw the graph of y equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 equal to 0. So, இந்த sum தான் இப்ப பார்க்க போறோம். First, இந்த equationக்குரிய graph வரையணும். அதுக்கப்புறம் இந்த equation யூஸ் பண்ணி solution கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. So first y equal to x square plus 3x minus 4. நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஈக்குவேஷனுமே சேமா இருக்கு. ஸோ நம்மளுடைய லைன் எப்படி வர போறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் வரையலாம். எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் என்ன டேர்ம்ஸ் இருக்கு? மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், 3x, அப்புறம் -4. சைன் இருந்துச்சுன்னா சைனோடயே சேர்த்து எடுத்துக்கோங்க. பிளஸ் இருந்தா பிரச்சனை இல்லை, மைனஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால எப்பயுமே சைனோடயே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் +3x -4. இதெல்லாம் சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? y-யோட வேல்யூ கிடைக்கும். நான் இப்போ டேப்லெட் காலம் வரைஞ்சுக்கிறேன். நான் பென்ல எழுதுறேன், வரைகிறேன். இங்கே பென்சில்லே பண்ணுங்க, அப்போதான் மிஸ்டேக்னா நீங்கள் அழிச்சிட்டு கூட போட முடியும். அதே மாதிரி எக்ஸோட இந்த வேல்யூஸ்க்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம் நம்பர்ஸாக இருக்கும். இதையும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகி இதுலேயும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் எல்லா வீடியோஸில் சொல்லிட்டு வரேன், இந்த வீடியோவும் சொல்கிறேன், கவனமாக பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸோ -4 into -4, minus into minus plus 4 4s are 16. -3 ஸ்கொயர் பண்ணா minus into minus plus 3 ஸ்கொயர் 9. -2 ஸ்கொயர் பண்ணா minus into minus plus 2 ஸ்கொயர் வந்து 4. -1 ஸ்கொயர் பண்ணா minus into minus plus 1 ஸ்கொயர் 1. 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. plus 3x. plus 3xங்கிறது என்னது? 3 into x. x ஓட வேல்யூஸை 3 ஓட மல்டிப்ளை பண்ணணும். plus into minus, minus 3 4s are 12. plus into minus, minus 3 3s are 9. plus into minus, minus 3 2s are 6. plus into minus, minus 3 1s are 3. plus into இது 0 தான். 0 multiplied by anything is 0. plus into plus, plus 3 1s are 3. plus into plus, plus 3 2s are 6. plus into plus, plus 3 3s are 9. then plus into plus, plus 3 4s are 12. next -4 தான் இருக்கு, கூட x terms எதுவும் இல்லாதனால -4 throughout the table எழுதிக்கோங்க. next இது ரெண்டும் சேம் சைன்ஸ். இது இந்த 3 டேர்ம்ஸ் தான் சால்வ் பண்ணணும். இது ரெண்டும் சேம் சைன்ஸ். சேம் சைன்ஸ்னா ஆட் பண்ணி அதே சைனை போட்டுக்கணும் இல்லையா? ஸோ 12 4 ஆட் பண்ணா 16. ஸோ -16 வரும். -16 + 16 அப்படின்னா 0. தென் 9 - 9 0 ஆயிடும். ஸோ -4 மட்டும்தான் இருக்கும். தென் 4 - 4 வந்து 0 ஆயிடும், வெறும் -6 மட்டும்தான் இருக்கும். தென் -3யும் -4 சேம் சைன்ஸ். ஆட் பண்ணோம், ஆட் அண்ட் புட் சேம் சைன். ஸோ ஆட் பண்ணா எனக்கு -7 வரும். -7ம் +1ம் டிஃபரன்ட் சைன் வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சைன் போடணும். ஸோ -7 + 1னா சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு 6 வரும். பிகர் நம்பர் சைன் வந்து -7 இல்லையா? ஸோ அந்த மைனஸை போட்டுருணும். நெக்ஸ்ட் 0 0 + 0 is 0. 0 + -4 is -4. next 1 + 3 is 4. 4 - 4 is 0. then 4 + 6 is 10. 10 - 4 is 6. 9 + 9 18. 18 - 4 is 14. 16 12 பண்ணா 28. 28 - 4 is 24. ஸோ இதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ -4க்கு எனக்கு என்ன வந்ததுன்னா 0 வந்துச்சு.
தென் -3க்கு -4ன்னு வந்தது, -2க்கு -6ன்னு வந்துச்சு, -1க்கும் -6ன்னு வந்துச்சு, தென் 0க்கு -4, தென் 1க்கு 0, and 2க்கு 6, then 3க்கு 14, then 4க்கு 24. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். இது நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பேரபோலா கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் பாருங்க, எல்லாமே நிறைய நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. பிளஸ்ல வந்து எனக்கு 24 வரைக்கும் வருது இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை நான் வரையும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன், நடுவில் போடாமல் கீழே இறக்கி போட்டிருக்கேன், எனக்கு 24 மார்க் பண்ணுன்றதுக்காக. அதே மாதிரி 2 2 எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கேல் எடுத்து எழுதலாம். இங்கே எழுதலாமா? ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ்ல நிறைய மார்க் பண்ண போறோன்றதுனால நான் கொஞ்சம் மேலே தூக்கி எழுதுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன், 2 2 எடுத்ததுனால. ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். -4க்கு எனக்கு 0 வந்தது இல்லையா, ஸோ -4 வந்து 0. நெக்ஸ்ட் -3 -4, ஸோ -2 டைரக்டாகவே இருக்கு, -3 -4, தென் -2 -6, -2 -6, -1ம் -6லேயே வந்துச்சு, then 0 -4, then 1 வந்து 0, then 2 வந்து 6, 3 வந்து 14, 4 வந்து 24. இப்போ ஜாயின் பண்ணலாம். இது இப்போ வளைச்சி போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. இங்கே ரெண்டுமே சேம் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறாதீங்க. இது பேரபோலா, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்ததாலே இது பேரபோலா, ஸோ யூ மாதிரி போடணும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் தான், ஸ்கேல் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பேரபோலா வந்துருச்சு. இது என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சால்விங் மெத்தட் பண்ணலாம். ஸோ டு சால்வ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. நமக்கு சால்வ் பண்ண கொடுத்த ஈக்குவேஷனும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக சைன் சேஞ்ச் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். y மைனஸ் 0 y, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0, 3x மைனஸ் 3x 0, மைனஸ் 4 பிளஸ் 4 0. ஸோ எல்லாமே 0. நம்ம ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 0 லைன். ஸோ டேப்லெட் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃபரண்ட் எக்ஸ் வேல்யூஸ்க்கு y வந்து 0 தான். 0 0 0 0 0 0 0 0 0. இப்போ இதை பிளாட் பண்ணலாம். -4 0, -3 0, -2 0, -1 0, 0 0, 1 0, 2 0, 3 0, 4 0. ஸோ இந்த y ஈக்குவல் டு 0நாலே எக்ஸ் ஆக்சிஸ் லைன் தான். ஸோ என்னோட லைன் எது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைன் தான் என்னோட லைன். ஸோ இந்த லைனும் இந்த பேரபோலாவும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே அப்புறம் இங்கே. இந்த பாயிண்ட் வந்து 1, 0. இது வந்து
minus 4 comma 0. So solution, sorry, point of intersection முதல்ல எழுதிடலாம். Point of intersection வந்து minus 4 comma 0 அதுக்கப்புறம் plus 1 comma 0 இல்லையா? இப்போ சொல்யூஷன் எழுதும் போது ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் எழுதுங்க. -4, 1 எழுதுங்க. ஓகேவா? இதுதான் வந்து சொல்யூஷன். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் தான் எழுதணும். இதுதான் சொல்யூஷன் -4, 1. That's all. Thank you.